பிக் பாஸ் பாப்பீங்கல்ல? பாப்பேன். பார்வதி கமருதீனுக்கு வந்து ரெட் கார்டு குடுத்துருக்காங்க. ஆமா. அது தப்பா கரெக்ட்டா? அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம். வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம். இப்படி ரெட் கார்டு கொடுத்தது வந்து எனக்கு சரியா படல. அவங்க தப்பு தான் பண்ணாங்க. அது வந்து பார்க்கும்போது நமக்குமே அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ரெட் கார்டுன்றது வந்து அவங்க லைஃபையே இது பண்ற மாதிரி ஒரு இது இல்லைங்களா? அப்போ அட்வைஸ் பண்ணிட்டு விட்டுருக்கலாம். விட்டுருக்கலாம்னு கூட சொல்லல. இவங்க இதை முதல்லயே செஞ்சிருந்திருக்கலாம். வார்னிங் கொடுத்த முதல்லயே வந்து இவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு பேடா போயிட்டு இருக்கும் போதே ஒன்று வார்னிங் கொடுத்துருக்கலாம், இல்லை யாரையாவது ஒருத்தருக்கு எலிமினேட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் ரெட் கார்டு வந்து ரொம்ப டூ மச்சா இருக்கு. அது இப்போ அதுக்கு மேலே எங்களுக்கு அது பார்க்கறதுக்கே தோண மாட்டேங்குது. இந்த சீசன் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே யாருமே அதுல ஒன்றும் கரெக்ட் கிடையாது. பிக் 9 பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி கிடையாது, ஒரு ஜென்ரலா எதுவுமே கிடையாது. எல்லாருமே தப்பு தாங்க பண்றாங்க. அது உள்ள யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சளைச்சவங்க இல்லை. இவங்க பண்ணினது கொஞ்சம் ரொம்ப டூ மச்சா போனதுனால இது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும், எனக்குமே கூட கோபம் தான் பயங்கரமா வந்துச்சு இது மாதிரின்னுட்டு. அதுக்கு கொஞ்சம் யோசிச்சு அவங்கள வந்து கீழே தள்ளி விட்டு இல்ல அதெல்லாம் தப்பு தான். அது வந்து இல்ல பார்வதியும் சாண்ட்ராவும் மட்டும் இருந்திருந்தா கூட இப்ப பிரச்சனை இருந்திருக்காது. கமருதீன் வந்து எட்டி உதச்சதுனாலதான் அந்த ப்ராப்ளம் பெருசாயிட்டு இருக்கு. கமருதீன் பேசுனது எல்லாமே தப்பு தான், எதுவுமே தப்பு சொல்லல. 90 டேஸ் அவங்க உள்ள இருந்திருக்காங்க. 90 டேஸ் பொறுத்துட்டு வச்சுட்டு இருந்தவங்க இன்னும் ஒரு 10 டேஸ் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்க ரொம்ப பேட் யூஸ் பண்றது ரொம்ப டூ மச். எல்லாமே அவங்க பிஹேவியர்ஸ் எல்லாமே தப்பு தான். இவங்களுக்கு மட்டும் எடுத்த உடனே சடனா இது மாதிரி கொடுத்துருந்தது தப்பு இல்லை. இவங்க அந்த அவர் பிக் பாஸ் அப்பமே குரல் கொடுத்துருக்கலாம், இது ஓவர் இருக்கு தள்ளாதீங்க, அவங்கள இறங்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம். அவங்கவுங்க இதை காப்பாத்திக்கிறதுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்து எப்படின்னா தப்பு இவங்க செஞ்ச உடனே மொத்த பழி இவங்க மேல போடுறதுக்கு போட்டுட்டாங்க. இதுதான் ஜென்ரலா சொல்லணும்னா. ஏன்னா அப்பலேருந்தே பார்வதி ரெக்கார்டாக நடந்துட்டு இருக்கு ஃப்ரம் த பிகினிங்லேருந்து. இப்போ ஒன்றும் இல்லை, அப்போவுமே ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரிக் அந்த இந்த எல்லோ கார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருந்திருக்கலாம். அவ்வளோதான். மற்றபடி ரெட் கார்டு கொடுத்தது அவங்க ஃபியூச்சர் வந்து யோசிச்சோம். ப்ளஸ் அவங்க 90 டேஸோட இது போயிடுச்சு இல்லைங்களா? அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. மற்றபடி அவங்க செஞ்சதெல்லாம் வந்து சரின்னு நான் சொல்லவே மாட்டேன். எனக்குமே அது பார்க்கும்போது பதற மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ, ஒரு சில டைம் இவங்க 2 பேர் இதெல்லாம் காட்டும் போது கூட எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அது ஐயோ என்ன காட்டிடுவாங்க. ஆமா, அது எல்லாமே தப்பு தாங்க. அவங்க பண்றது எல்லாமே தப்பு. நான் ஒரு சைடு சொல்லணும்னா தப்புன்னு தான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு அவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்க வேண்டாமே அப்படின்றது என்னோடது. மற்றபடி கொடுத்துருக்க கூடாதுதான். பட் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் டாஸ்க் ஒரு காயின் டாஸ்க் ஒன்று இருந்துச்சு. எல்லாருமே வந்து அப்படிதான் க்ரூவலாக தான் பிஹேவ் பண்ணாங்க. லைக் அவங்கள பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறது எல்லாமே க்ரூவலாக தான் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே நடக்காதனால தான் வந்து அது பெரிய இஷ்யூ ஆகல. இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து சென்ட்ரா வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டனால தான் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னையும் ஆக்சுவலி வந்து மித்தவங்களாம் க்ரூவலாக தான் பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஆனால் ரியாக்ஷன் அவ்வளோ பெருசாக இல்லாதனால ஒன்றுமே அட்வைஸ் பண்ணி விட்டுருக்கலாமான்னு கேட்டால் மேபி, இல்லாட்டி எல்லோ கார்டு அந்த வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு வார்னிங். ஓகே. இப்போ பார்வதி அண்ட் கமருதீன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாங்க. அவங்க தனித்தனியாக இருந்திருந்தா வந்து இந்த கேமை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா? தனித்தனியாக இருந்திருந்தால் மேபி சிச்சுவேஷனே வேறு மாதிரி இருந்திருக்கலாம். மேபி கமருதீன் ஒன்றும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கேம்ஸ் டாஸ்க்லலாம் வந்து ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இண்டிவிஜுவலாக விளாண்டுருப்பாங்க. பேசுனதுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே அங்கே கரெக்டாக தான் பேசலன்னு சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் நிறையா பேர் பார்க்குறாங்க. அவங்களாம் வந்து கோவத்தில் நிறையா வேர்ட்ஸ் விடுறாங்க. எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் வந்து கோவத்தில் அந்தந்த வேர்ட்ஸ்லாம் விடுறாங்க யோசிக்காம. ஸோ அவங்க சொல்கிற வேர்ட்ஸ்லாம் சரியில்லை. பிக் பாஸ் பார்ப்பீங்களா? பார்ப்போம்மா. இப்போ பார்வதிக்கும் கமருதீனுக்கும் வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க பண்ணது ரொம்ப தப்புமா. முதல்லேருந்தே அவங்க ரொம்ப இதாக தான் நடந்துக்கிட்டாங்க. முதல்லையே அவங்க வெளியில் ஏற்றிருக்கணும். ரொம்ப மோசமா அந்த வார்த்தைகள்லாம் பேசவே கூடாது. அவங்க பண்ண செயல் அதுவும் சேர்ந்து தான் அவங்க பண்ணது நடந்துக்கிட்டது எல்லாமே தப்பு தான். இப்போ ரெட் கார்டு வேற கொடுத்துருக்காங்கல்ல, அது கரெக்டா இல்லை அட்வைஸ் மட்டும் பண்ணி அவங்கள வெளியே இல்லை, ரெட் கார்டு கொடுத்தது கரெக்டுமா, ரொம்ப ரொம்ப கரெக்டு. ரெட் கார்டு கொடுத்தது கரெக்டு தான், பிகாஸ் அவங்க பண்ணது தப்பு. ஸோ ஆனால் வெளியே வந்து அவங்களுக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த இடத்துல ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு பதில் அட்வைஸ் மட்டும் பண்ணி விட்டுருக்கலாமா? நோ, ரெட் கார்டு கொடுத்தது கரெக்ட் தான், பிகாஸ் எல்லாருமே அதை தான் நீட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பண்ணது தப்பாக இருக்கு இல்லையா?
ஸோ ரெட் கார்டு கொடுத்தது கரெக்ட் தான். பண்ணது தப்பு. என்னோட பாயிண்ட் ஆஃப்ல ரெட் கார்டு கொடுத்தது கரெக்ட் தான். கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 2 பேரும் வந்து பண்ணாத கூத்தா பண்ணாங்க. பார்க்குற எங்களுக்கே வந்து டிவி போய் அடிச்சு உடச்சிடலாமா தான் இருந்தது. ஏன்னா ஒரு அளவுக்கு பண்ணலாம். இப்போ வந்து இப்போ நம்ம பொதுவான ஒரு சேனல் தான் அது. பல கோடி மக்கள் அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படின்னும் போது 2 பேருமே நல்லா படித்து, அது விஜே பார்வையில் விஜேவாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் தெரியும் எந்த மாதிரி வார்த்தையை உபயோகிக்கணும், எந்த மாதிரி வார்த்தையை சொல்லணும் அப்படின்ட்டு பிரயோகிக்கணும்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் சாண்ட்ராவங்களும் யூஸ் பண்ணது ரொம்ப தவறான வார்த்தைகள் தான். அவரை வந்து தப்பான அந்த கேலியான ஒரு வார்த்தை சொன்னதும், அதுக்கப்புறம் வந்து அவங்கள பார்வதி அவங்க சொன்னதும் அதுவும் தப்பு தான். இதை வந்து அவங்க வந்து பார்வதி பெரிய மோட்டிவாக எடுத்துக்கிட்டு கீழே தள்ளி விட்டு 2 பேரும் நைட்டு 1 மணி நினைக்கிற இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நாங்களாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். கீழே எட்டி உதைக்கிறாங்க. இன்ஸ்டண்ட்டாக ஹிட்லரி அவங்க எட்டி பக்குன்னு தான் வச்சாங்க. வெளியே போய் விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே என்ன பாதி பேருக்கு அங்கே உள்ள இருந்தவங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. பத்தாவதுக்கு உள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த விஷயத்த வந்து அந்த இன்சிடென்ட் நடக்கிற வரைக்குமே வந்து ஜஸ்ட் வாய்மொழியா நான் எதுவும் கேட்கல, உங்களோட நான் கண்டுக்காத மாதிரி தான் இருந்தாங்க. நீ பேசாத யாருமே அந்த ஸ்ட்ரிக்டாக எடுத்து வைக்கல. சபரியோ சரி, உள்ள இருந்த விக்கல்ஸும் சரி, அதுக்கப்புறம் திவ்யா அவங்களும் சரி, அந்த பெரிய இன்சிடென்ட் ஆகுற வரைக்கும் யாருமே அது பெரிய மோட்டிவா எடுத்துக்கல. அதுவும் அவங்க மேலேயும் ஒரு தப்பு தான். ஆனா அவங்க பண்ண இன்சிடென்ட்டுக்கு அவங்க ரெட் கார்டு கொடுத்தது கரெக்டு தான். தவிர சாண்ட்ரா அதுக்கப்புறம் வலிப்பு வந்ததும், அந்த வலிப்பு வந்து பேனிக் அட்டாக்னு சொல்றாங்க. ஓகே, இந்த பேனிக் அட்டாக் வந்து வரலாம், திடீர்னு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா வரும். அதுக்கப்புறம் அவங்க பயந்ததும் ஒன்று ஓகே தான். ஆனா அந்த கடைசி வரைக்கும் அதை கண்டினியூஷன் பண்ண போகும்போது தான் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க வந்து ஓரளவுக்கு அதே கண்டினியூ பண்ணிட்டாங்க, நடிக்கிறாங்களோ அப்படின்னு தான் வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தோணுன ஒரு விஷயம். அவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க பேனிக் அட்டாக் தான். ஆனா வந்து அது திரும்ப அந்த கண்டினியூ ஆகிற வரைக்கும் அவங்க வந்து அவங்க பூதமாவும் மாதிரியும் தெரியல. அவங்க நார்மல் மனிதர்கள் தான். அவங்க வந்து விஜய் சேதுபதிட்ட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் காமிக்கும் போது அந்நீர் மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் காமிக்கும் போது நல்லா தான் இருக்கேன், நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க. திருப்பி அந்த ரெட் கார்டு கொடுத்துட்ட அப்புறம் அவங்க வந்து சாரி கேட்கறாங்க. ஒரு மனுஷன் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது இதுல வந்து ஏதோ ஈகு ஹிட் ஆகிட்டு அவங்க வந்து பண்ணிட்டாங்கன்னா, ஆனா அந்த விஷயத்த வந்து அவங்க தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டாங்களோ தெரியாம மன்னிப்பு கேட்டாங்களோ, ஆனா மன்னிப்பு கேட்டாங்க. இவரு வந்து லிட்டரலா வந்து காலிலே விழுந்துட்டாப்ல. சரிங்களா, காலில் விழுந்ததும் வந்து அவர் வந்து பயந்துக்கிட்டு என்னை வந்து யாரோ இது பண்றாங்க மாதிரி பண்றது எங்களை பார்த்தவங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா அது வந்து பொய்யா மாதிரி இருந்தது. சாண்ட்ரா பண்ணது பொய்யா மாதிரி இருந்தது. அவங்க வந்து அது கொஞ்சமாவது வந்து நிறுத்திட்டு இருக்கலாம். இப்ப பார்வதி கமருதனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு பதிலா அட்வைஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே அனுப்பியிருக்கலாமோ? பார்வதி கமருதனுக்கு அட்வைஸ் பண்றது ரெட் கார்டுனாவே அவங்க வந்து முடிஞ்சிச்சு இல்ல, அது அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைல்ல. அவங்க பண்ண தப்பை வந்து மக்கள் ஃபுல்லா பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுத்த ஒரு ரெட் கார்டுனாவே தண்டனை மாதிரி தான், நீங்க போங்க அப்படின்னு வெளியே போங்க அப்படின்னு சொல்றது தான். அது வந்து அட்வைஸ் பண்ணணும்னு இல்லை. ஆல்ரெடி அவர் வந்து சொல்லிட்டாப்ல விஜய் சேதுபதி சார், இந்த மாதிரி வந்து உங்க அக்காவை பார்த்தா கரெக்டா இருக்குமா, அதே மாதிரி உங்க அம்மா வந்து பார்த்து சொன்னா இந்த மாதிரி நல்லா நினைப்பாங்களா, அதுவே அவங்களுக்கு பெரிய அட்வைஸ் மாதிரி தான். ஐயோ நம்ம பண்ண தப்பை வந்து அவங்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் ரெட் கார்டு கொடுத்தது கரெக்டு தான். என்ன கேட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஃபேர் எவிக்ஷன் மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் அப்படின்னு பார்த்தா சபரியும் தான் பார்வதியோட கண்ணை அடிச்சாரு. அப்படின்னு பார்த்தா சபரிக்கும் தானே ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். ஆனா பார்வதி அண்ட் கமருதீன் அவங்க இன்னொருத்தங்களை அடிச்சு அஃபெக்ட் பண்ண மாதிரி பார்வதிக்கு ஆகல, அவ்வளோ சீரியஸ் ஆகல இல்லையா. அப்படின்னு பார்த்தா சேண்ட்ராக்கும் அப்படி ஒன்றும் ஆகலையே. அவங்க கொஞ்ச நேரத்துலயும் ஆல்ரைட் ஆயிட்டாங்களே. பாருக்கு கண்ணு ஃபிசிக்கலாக வீங்கின மாதிரி அவங்களுக்கும் வீங்கலையே. ஸோ என்ன கேட்டால் இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர்னு நான் சொல்ல. பட் என்ன கேட்டால் வந்து இது ஆக்சுவலாக வெள்ளனாவே பண்ணியிருக்கணும். பார்வதிக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள கண்டென்ட்ஸ் இருக்கும் பண்ணியிருக்கணும் தான் நான் சொல்லுவேன். அப்போ ரெட் கார்டு கொடுத்தது தப்புன்னு சொல்றீங்களா? ரெட் கார்டு கொடுத்து தப்புன்னு சொல்ல, முன்னாடியே கொடுத்துருக்குன்னு தான் சொல்றேன். ஃபர்ஸ்டே வார்ன் பண்ணியிருந்தா இது இந்த அளவுக்கு வந்திருக்காதுன்னு தான் நான் சொல்றேன். தப்பும் சொல்ல முடியாது, கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு வாட்டி ஒரு வார்ன் கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு. அவங்க பண்ணது எல்லாமே கரெக்டா? அப்போ கரெக்ட் கிடையாது, ஆனா அவங்க இருக்கிறதால பிக் பாஸே போச்சு. அவங்க தான் என்டர்டைன்மெண்ட் சொல்றீங்களா? அவங்களுக்கு வசதியா இப்ப பாதி பசங்க பாக்குறாங்க. இப்ப அவங்களும் இல்லைன்னு அப்புறம் அதை பாக்குறதுக்கும் ஒரு இது இல்லாம இருக்குல்ல. ஆமா, ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தது முன்னாடி கொஞ்சம் ஒரு வார்ன் கொடுத்துருக்கலாம், வார்னிங் பண்ணி விட்டுட்டு அனுப்பிச்சிருக்கலாம்னு சொல்றேன். ஆமா, எனக்கு வந்து கமருதன் கொடுத்துருக்கலாம் வார்னிங். பார்வதி கூட வேணாம், அவரு கமருதன் எனக்கு பிடிக்கும், அதனால அவரு கொடுத்துருக்கலாம். ஒரு சான்ஸ். அப்ப அவங்க அந்த கார்ல வச்சு அவங்கள எட்டி உதைச்சது அதெல்லாம் தப்புதாம்மா, இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு இது பண்ணிருக்கலாம், கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கலாம், அதுதான் தோணுது. எவ்வளோ பிரச்சனை அது உள்ள நடந்திருக்கு, இருந்தாலும் ஒரு சான்ஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லு. எவ்வளோ வாட்டி அவங்க வான் பண்ணிட்டாங்க, இல்லை அவங்க வெளியே போகிறாங்க ஸ்டேஜ் தெரிஞ்ச அப்புறம் அவங்களுக்கு முன்னாடியே ஒரு இது பண்ணியிருக்கலாம்.
பார்வதி கூட கமருதீன் சேராம இருந்திருந்தா கமருதீன் ஆ, வந்து கேமிங் அந்த கேம் நல்லா விளையாண்டுருப்பாரு. கமருதீன் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஒரு டைட்டில் வின்னர் கமருதீன் ஆமா, அவர் மட்டும் கேம் நல்லா விளையாடினாரு. கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணியிருந்தானா அவர் தான் டைட்டில் வின்னர் வந்திருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. பட் ப்ரீவியஸ் இன்சிடென்ட் படி பார்த்தோன்னா லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சபரி வந்து பார்வதி அடிச்சிருப்பாங்க, அதை பெருசாக அவங்க கன்சிடர் பண்ணல. பட் இந்த டைம் வந்து இப்போ ஒரு பொண்ணுக்கு லைக் சாண்ட்ராவை உடச்சி கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சபரியே வந்து ஒத்துருப்பாரு, நான் வந்து வேணும்ட்டே தான் வந்து பார்வதி அடித்தேன். ஸோ எனக்கு என்னமோ பயஸ்டாக இருக்குது இந்த பிக் பாஸ்ன்னு தோணுது. இப்போ ரெட் கார்டு கொடுத்தது கரெக்டா இல்ல சும்மா அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி? இல்லை, கரெக்டு தான் ஆக்சுவலி. ஏன்னா வந்து அவங்களுடைய வஞ்சன்ஸ் தெரிஞ்சிச்சு அதில். ப்ளஸ் அவங்க வந்து ஃபிக்ஸ் வர லெவலுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக ரெட் கார்டு கரெக்டுன்னு தான் தோணுது. ப்ளஸ் அவங்களோட கொஞ்சம் ஈவலாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் நார்மலாக விளையாடி இருக்கலாம், ஒரு கேம் படி விளையாடி இருக்கலாம், ஒரு நார்மல் வேவை கையாண்டிருக்கலாம். அவங்க இது மாதிரி வயலன்ஸை கையாளாமல் நார்மல் வேல அவங்க வந்து ஒரு வேவை கையாண்டு அவங்க விளையாடி இருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. இப்போ பார்வதியும் கமருதீனும் ஜாயின் ரெண்டு பேருமே இது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லாம கமருதீன் மட்டும் தனியா விளாண்டுருந்தா வந்து கேமை லாஸ்ட் வரை கொண்டு போயிருப்பாரா? மேபி இருக்கலாம். ஏன்னா கமருதீனை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டது பார்வதின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஏதோ பப்பட் மாதிரி கமருதீன் ஆக்கியிருக்காங்க. அதுதான் திவ்யா கூட சொல்லுவாங்க. நானும் அதே தான் வந்து நினைக்கிறேன். அவங்க வந்து பப்பட்டா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் அது வெள்ளனே எல்லோ கார்ட்டா இல்லை வார்னிங்கோ கொடுத்துருக்கணும். ஸ்டார்டிங்கே கொடுத்துருக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து அவங்க எதுவுமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, பயமும் இல்லை ஹோஸ்ட் மேலே யாருக்கும். ஸோ அது வெள்ளனே நடந்துக்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ அது இந்த மாதிரி விஷயத்துல தான் ரேட் கார்டு கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. மேபி கடைசி இன்னும் ஒரு 10 daysல முடிய போகுது. ஆமாம், இந்த டைம்ல மேபி ஒரு நல்ல கண்டென்ட்காக அது நடந்துச்சா கூட இருக்கலாம். இப்போ பார்வதி அண்ட் கமருதீன் வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்க தனித்தனியா இருந்தா வந்து இந்த கேமை லாஸ்ட் வரைக்கும் முடிச்சிருப்பாங்களா? மேபி இருக்கலாம். கமருதீன் மேபி கடைசி வரைக்கும் வந்திருக்கலாம். பார்வதியை எனக்கு ஷுவராக தெரியல. ஏன்னா அவங்களோட கேம் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப நெகட்டிவாகவே தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. லைக் ஒரு பாசிட்டிவிட்டியே எனக்கு அதில் தெரியல. அவங்க பேசுனதெல்லாம் கரெக்டா? நான் சத்தியமாக கரெக்டில் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்க நம்ம எதுக்கு பிக் பாஸ்க்கு போகிறோன்னே மறந்துட்டு அவங்களோட ஓன் ரூல்ஸில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வந்து சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க ஆமா, ஃபேமிலியோட எல்லாரும் பாக்குற பார்க்குற ஷோ show. வந்து அவங்க நிறைய விஷயம் வந்து ராங்காவும் போயிருக்கு, தப்பாவும் போயிருக்கு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கிட்ட இருந்தா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஸோ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ப்ளஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. இஸ் ஃபேர் இனஃப், அது கொடுத்து ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அப்படி வெளியாக்கணும் சென்ட்ரா வந்து இட்ஸ் நாட் ஃபேர். ஸோ பெட்டர் அவங்கள வெளியாக்குறது நல்லது. இன்னொன்று சில்ட்ரன்ஸ் வந்து பார்க்க முடியல. பிகாஸ் எப்போ பாருங்க அவங்க ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க எந்த நேரம் பார்த்தாலும். கேம் ஷோன்ட்டு ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. அதனால எனக்கு அவங்க வெளியாக்குறது நல்லது. ஆனால் எனக்கு பாரு வந்து எவ்வளோதான் கட்டவளா இருந்தாலும் அவங்களோட பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் வெரி நைஸ். பட் தென் ஒன்லி அந்த கப்பல்ஸ் இதில் எனக்கு ரொம்ப பிடிக்கல. எனக்கு கடைசியாக அவங்க செஞ்சதும் எனக்கு ரொம்ப பிடிக்கல. அவங்க வஞ்சம் தீர்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு சென்ட்ராவை. அதனால அவங்கள வெளியாக்குனது இஸ் வெரி குட். ஐ எம் சப்போர்ட் விஜய் சேதுபதி. ஓகே. இப்போ பார்வதி அண்ட் கமருதீன் வந்து சேர்ந்து இதை வெளியே போனாங்கல்ல, சம்டைம்ஸ் தனியா இருந்திருந்தாங்கன்னா வந்து கேம் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போயிருப்பாங்களா? எஸ், ஃபார் ஷுவர். இன்னும் நல்லா இருந்திருக்கும் பிக் பாஸ். கமருதீன் மட்டும் தனியா இருந்திருந்தாங்கன்னா? எஸ், தனியா இருந்திருந்தாங்க. ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இன்னும் ஏன்னா அதுக்கு மேல வந்து டிக்கெட் ஃபினாலே அண்ட் ஆல்சோ ஃபினாலே. ஸோ ஃபார் ஷுவர் அவங்க வந்து ஃபைட் பண்ணி யாராச்சும் ஒரு ஆளாச்சும் 3 ரேங்க்ல செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட் வந்திருக்க சான்ஸ் இருக்கு, கன்ஃபார்ம் இருக்கு. ஆனால் அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. பார்வதி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க பேசியிருப்பாங்கல்ல, ஆமா, அவங்க கரெக்டா பேசியிருந்தாங்களா இல்ல கரெக்டா பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் வந்து அவங்க கொடுக்கறது வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். ஆனா நல்லா ஒத்து கேட்டோம்னா அவங்க நம்மளே சுத்தல்ல விடுவாங்க. பட் அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். சாண்ட்ரா வந்து நடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க நடிச்சாங்களா இல்லையா, நானும் அவங்க செஞ்சது வந்து அதே அவங்க செய்யலைன்னா கன்ஃபார்ம் அவங்க ரெட் கார்டு கிடைக்க சான்ஸ் இருந்திருக்காது. ஸோ அவங்க நடித்தது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அப்போ தான் அவங்க ரெட் கார்டு கிடச்சிச்சு. பட் இருந்தாலும் சென்ட்ரா வந்து அந்த இதுக்கு ஃபைனலுக்கு வர்றதுக்கு அளவுக்கு அவங்க அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இன்னும் இல்லை கேம் ஷோவில்.
பட் ஆக்டிங் வாய்ஸ் கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் செஞ்சுட்டு அந்த மூலியமா வந்து எஸ் அஃப்கோர்ஸ். அதர் தென் தட் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஷீஸ் suitable ஃபார் த 3 ranks. இப்போ ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு பதில் அவங்களுக்கு மேபி ஒரு வார்னிங்கோ இல்லை அட்வைஸோ பண்ணிட்டு இல்லை, ஏன்னா ஏற்கனவே நிறைய வாட்டி விஜேஎஸ் வந்து வார்னிங் கொடுத்துட்டாரு, நிறைய வாட்டி கொடுத்துட்டாரு. சுற்றி வளைச்சும் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்டர் பண்ணியும் அப்படிதான். பட் ஐ டோன்ட் திங்க் பார்வோட அம்மா வந்து அட்வைஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவங்க சேர்ந்து ஜால்ரா போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பட் கமருதீன் சைட் வந்து எஸ் அவங்க ஃப்ரெண்ட் வந்து நல்ல ஒரு அட்வைஸ் சுற்றி வளைச்சி டைரெக்டாக வராமல் அழகாக அட்வைஸ் பண்ணாங்க. பட் அவர் வந்து அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க பாரு.